நமது புதுக்கோட்டை நெய்தல் சபையில் நமது கோளரி சாலையர் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு 6வது நாளாக தொடர்ந்து இன்றைக்கு ஒரு சிறப்பான பகிர்வை நம்முடைய பகிர்ந்து பெறுவதற்காக நமது மாமா வாங்க. நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். முத்திப்பூர் நாம் மெய்யாக மெய்யாகவே சதுர்கோடி கால மக்களிடத்தில் உள்ள சர்வ மூலமந்திர நிரீதிக மகான்யரா தேகவான் சாலை ஆண்டவர்களே முத்திப்பாலி மெய்வழி என்ற தலைப்பிலே நான் இப்போது பேச இருக்கிறேன். மெய்வழி என்றால் என்ன? நாம் இதுநாள் வரைக்கும் இருந்த வழியெல்லாம் பொய் வழி என்று தெரியாமலேயே நாம் பொய் வழியிலே உழன்று கிடந்தோம். ஆனால் நாம் இன்றைக்கு மெய்வழிக்கு வந்த பிறகுதான், தெய்வம் அவர்களை நம்மை ஆட்கொண்ட பிறகுதான் மெய்வழி என்ற நிலையை நாம் தெரிந்து கொண்டோம். மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத தவமுடைய ஊன் உறக்கமற்ற நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலையாண்டவர்கள் தாழ்பணிந்து எனது முத்தி பேரரை தொடர்கிறேன். இன்றைய புதுகை நிகழ்நிலையானது புது பொலிவாக ஒவ்வொரு நாளும் பல அனந்தர்களையும் சந்ததியினரையும் முத்தி பேரரிலே கலந்து கொண்டு இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் மெய்வழியை பரப்ப வேண்டும் என்ற எண்ணத்தோடு பேசுகின்ற அனைவருக்கும் நமஸ்காரம் சொல்லிக்கொண்டு, இப்பொழுது நாம் நம்முடைய பெருமானவர்கள் இந்த மெய்வழியை உண்டு பண்ணுவதற்காக பல இன்னல்களையும் பல கஷ்டங்களையும் பட்டு இந்த மெய்வழியை உண்டாக்கினார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மையாக இருந்தாலும், மெய்வழிச்சாலை என்ற ஒரு உலகத்தை அவர்கள் படைத்து மெய்வழிக்கு அல்லாதவர்கள் பொய்யுலகத்திலே இருந்து அந்த மரணம் என்னும் பிடியில் இருந்து விடுபடாமல் அந்த மரணத்திலே அவர்கள் உழந்து கிடக்கிறார்கள் என்பதை உணர்ந்து இந்த மரணத்திலிருந்து நம்மை காத்து அருள்கின்ற பிரானவர்களுடைய புகழை பேசுவதுதான் ஒவ்வொரு நிகழ்நிலையினுடைய வேலையாக இன்று இருக்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கு நாம் தெய்வம் அவர்கள் வேத நூலிலே எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு அனந்தர்களும் கண்டுகளித்த அந்த செயலை அவர்கள் எப்படி நமக்கு விரித்துரைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம். அரியானை அறிய வைத்து அந்தணனாயனை விரட்டி பிறப்பித்து ஆறும் பெரியானை தெரிய வைத்து திரளிருளை தீத்தெறிந்த தேசிகேந்திராம் பெரியான் என்று எனையோங்கி பேச வைத்த பிறவா பேரே சரியான சரிநிலையில் எனையேறேற்றி வைத்த சாலை வாழ்வே. அப்ப இந்த பாடல்ல அரியானை அறிய வைத்து அப்படின்னா, அரியானைன்னா என்ன? ஒரு பொருள் நமக்கு தெரியாது, அந்த பொருளை கண்டவர்கள் நம்மிடம் கூறுகின்ற போது அந்த பொருள் இந்ததென்று நமக்கு தெரியாமல் இருந்ததனாலே நம்மை அறியானை என்று சொல்லுகிறார்கள். அப்படி அந்த அறியாத ஒரு பொருளை நமக்கு அறிய வைக்கின்றவர்களாக அறிய வைத்து அவர்கள் பார்த்த அந்த பொருள் இந்த உன்னதத்திலே இருக்கிறது என்பதை நமக்கு தெரிவிப்பதற்காக வேண்டி அறியானை நமக்கு தெரியாது, அந்த தெரியாத இருந்த ஒரு பொருளை அவர்கள் அறிந்து அதை நமக்கு சொல்லி அறிய வைக்கிறார்கள். அறியானை அறிய வைத்து அந்தணனாய் எனை பிறப்பித்து தெரியானை தெரிய வைத்து. அப்ப அந்த அறியானை அறிய வைத்ததுக்கு அப்புறம் நம்மளை என்னமா பிறட்டுறாங்க? அந்த அந்தணனுக்குரிய தகுதிகளை எல்லாம் நம்மை ஆக்கி பிறட்டி தெரியானை தெரிய வைத்து திரளிருளை தீத்தெறிந்த தேசிகன்றான்.
அப்ப தெரியானை தெரிய வைத்தன என்ன, அறியானை அறிய வைத்தன என்ன? அறியானை என்றால் அறிந்து கொண்ட ஒரு பொருள் நமக்கு அறிய வைச்சாங்க. அந்த பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அது தெரிஞ்சுக்கிறது எப்போ? அந்த பொருளை காட்டினாதான் தெரிய முடியும். அப்ப காட்டிய அந்த பொருளை தெரிந்துனாலே, தெரியாத இருந்ததுனாலே தெரியானை தெரிய வைத்து பொருள் முதல்ல அறிய வச்சுட்டாங்க. அந்த பொருளுக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரிய வச்சு தெரிய வைக்கிறதுக்காக அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சதை நமக்கு தெரிய வைக்கிறாங்க. தெரிய வைத்து திரள் இருளை தீர்த்த. இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? ஒரு இருளாக இருந்தோம். அந்த மெய்ஞானம் அடையக்கூடிய பக்குவம் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்ததே ஒழிய, அந்த மெய்ஞானம் என்னவென்றே தெரியாத உலகத்திலே நாம் இருந்தோம். அந்த இருட்கோலத்திலே இருந்து வந்த இந்த உலகமானது இன்றைக்கு ஒளி பிழம்பாக நாம் எல்லோரும் அனுபவிக்கின்ற இந்த உலகத்திலே இருக்கின்றோம். அப்படி அந்த இருட்கோலம் திரள் இருளை தீத்தறிந்த தேசி என்றார். இருள்னா ஒரு பக்கம் தான் இருக்கும். திரள் இருள்னா என்ன அர்த்தம்? பல இருள்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரே இருளாக இருப்பதுதான் திரள் இருள். அப்ப நம்ம திரள் இருள் என்றா என்ன அப்படின்னா, பலதரப்பட்ட இருள் தெரியாத ஒரு நிலையிலே நாம் இருந்திருக்கிறோம். அப்படி பலதரப்பட்ட தெரியாத இருந்த நிலையை ஒரு நிலைக்காக கொண்டு வந்தார்கள் நம் பிரானவர்கள். திரளிரலை தைத்தறிந்த தேசிகேந்திரா. திரளிரலை தீத்தறிந்த தேசிகேந்திரா. பெரியானை பெரியான் என்று எனையோங்கி பேச வைத்த பிறவா பேரு. அப்ப நம்ம எந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா, நம்ம பெரியாராக ஆகுவதற்கு என்று எடுத்த இந்த உடம்பு நீ பெரியானாக தான் ஆகணும் அப்படின்னு தெய்வம் அவர்கள் நமக்கு எல்லோருக்கும் இட்ட கட்டளையினாலே இன்னைக்கு நாம எல்லோரும் பெரியானை பெரியவன் என்று பேச வைத்த. இன்றைக்கெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கிறோமே, எதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? தெய்வத்தினுடைய புகழை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். பெரியானை பெரியான் என்று எனையோங்கி பேச வைத்த பிறவா பேரு. அப்புறமா என்ன பண்றாங்க? நாம சரியா இருக்கிறோமா? அப்படி ஒவ்வொருவரையும் சரியான நிலைக்கு ஏற்றி வைத்து அந்த சாலை வாழ்வுக்கு நம்மை அமர வைத்த நம் பிரானவர்களை நாம் இன்றைக்கு போற்றி கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் என்ன பாக்கியம் செய்தவர்களாக இருக்க வேண்டும். மனுவானவன் நித்தியன். அந்த நித்தியனான அந்த மனுவானவன் அந்த நித்தியத்தை கை போடாமலேயே அனித்தியமாக போய்கொண்டிருக்கிறானே என்று உணர்ந்து தெய்வம் அவர்கள் பட்ட பாடினாலே நாம் இன்றைக்கு இந்த நிகழ்நிலையிலே முத்தி பேரை ஆற்றி கொண்டிருக்கிறோம். அப்ப நித்தியானான மனுவானவன் அந்த நித்தியத்தை கை போட வந்தவன் அல்லவா? எந்த பொருள் எடுத்தாலும் நாம் இந்த இக வாழ்க்கையிலே கூட நாம் பொருளை சம்பாதிக்கிறோம், நித்தியமாக இருக்க வேண்டும், அது என்றும் அழியக்கூடாத ஒரு செயலிலே நாம் இருக்க வேண்டும் என்றல்லவா நாம் பாடுபட்டு இந்த உலகத்திலே சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவை அனைத்தும் ஒரு நாள் அனித்தியமாக போகிறதே என்று தெரியாமல் இருந்த நம்மை தெய்வம் அவர்கள் தெரிய வைத்தார்கள். அனித்தியா போனாக்கால் என்ன வரும்? எல்லாமே அழிந்து போகும். அப்ப நாம இந்த உடல் எடுத்தது எதற்கு? தன்னைத்தான் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வை நமக்கு தெய்வம் அவர்கள் உணர்த்தினார்கள். அவர்கள் சாதாரணப்பட்ட பாடா என்று அதை நினைக்கின்ற போது தெய்வம் அவர்கள் அந்த வளர் குழந்தை குமார பருவத்திலே நாம் மான்மியத்திலே நாம் நிறைய அவர்கள் எப்படியெல்லாம் இங்கு வந்தார்கள், மூலபண்டார பருவத்திலே அவர்கள் எப்படி தனிமணி பிரான் அவர்களை கை கொண்டார்கள், பிறகு அவர்கள் எப்படி அகிலவலம் வரும் பருவத்திலே காடு மேடு மலை எல்லாவற்றையும் பிரிந்து தனிமணி பிரான் அவர்களுடைய நிழல் போல இருந்தார்கள் அல்லவா? அப்படி நிழல் போல இருந்தவர்கள் எப்படி பிரிகின்றார்கள்? அப்படி பிரிகின்ற நேரம் அதில் தெய்வம் அவர்கள் எப்படி கதறினார்கள் என்றால், தனித்து நின்ற தோன்றல் மறையவே. எப்படி தனித்து நின்னாங்களாம்? தோன்றல் மறையவே என்ன? அவர்கள் முன்பாக எப்படி கதிரவன் எல்லா உலகத்தையும் ஒளி கொடுக்கிறானோ,
அதுபோல் நம் பிரான் அவர்களுடைய மனதுக்குள்ளே இருந்து இந்த மெய்ஞான ஒளியை அவர்கள் பாய்ச்சி விட்டார்கள். அந்த தோன்றலாக இருந்தார்கள். அவர்கள் தோன்றவில்லை என்றால் நமது பிரான் அவர்கள் இருளாகத்தான் இருக்க வேண்டும், மெய்ஞானத்தை அடையாமல். அப்படி அந்த மெய்ஞான தேட்டிலே இருந்து அந்த மெய்ஞான இருளை போக்குவதற்கு நம் தனியமணி பிரான் அவர்கள் தோன்றலாக வந்ததனாலே அவர்களை நம் பிரான் அவர்கள் தனித்து நின்ற தோன்றல் மறையவே இனி துணை நமக்கில்லை என்றேங்கியே, இனிமே நீதான் இந்த மெய்ஞானத்தை வழங்கணும். அப்படி வழங்குகின்ற போது நான் உங்களோட இருக்க மாட்டேன், நீ தனியாதான் இருந்து இந்த செயல்பாட்டை மக்களுக்கு நீ கொடுக்கணும் அப்படின்ற பலுவை சுமத்தி விட்டு நம்முடைய பாட்டையர் அவர்கள் பிரிகின்ற நேரத்திலே அந்த பிரிவினை தாங்க முடியாமல் தெய்வம் அவர்கள் இதை கூறுகிறார்கள். அப்படி இனி துணை நமக்கில்லை என்றேங்கியே ஜனித்தின் நான் நமக்கென்றங்கிருந்ததோ, இவர்கள் நமக்காகத்தான் அவங்க இந்த உலகத்துல பிறந்து வந்திருந்திருக்கிறாங்களோ அப்படின்றத நம்ம இங்க குறிப்பிடுறாங்க. தனித்தனிகையை தான் கொள்ளை செய்ததே. அப்ப தனியாக இருந்த தனிமணிப்பிரான் அவர்களை எப்படி அவர்கள் பிரிந்தார்கள், பிரிந்ததுக்கு அப்புறம் அவர்கள் எப்படி நினைந்து ஓடுவார்கள் என்பதை நாம் மான்மிய சரீரத்திலே படித்தால் ஒவ்வொருவரும் வாழக்கூடிய அந்த நிலைதான் நமக்கு வரும். கொள்ளையும் கொடுத்தோமே இம்மண்ணிலே, இந்த மண்ணில கொள்ளை அடிச்சது கொடுத்தாங்களாம். கொள்ளையும் கொடுத்தோம், அதாவது தனியம்பி பிரான் அவர்கள் என்னவெல்லாம் நம் பிரான் அவர்களுக்கு உபதேசித்தார்களோ, தவத்திலே இருக்க சொல்லி அந்த தவ நிலையினையெல்லாம் காண்பித்தார்களோ, அவர்கள் எப்படியெல்லாம் அந்த மெய்யை பேசி மெய்ஞானத்தை பேசி இவர்களுக்கு ஊட்டினார்களோ, இவை எல்லாவற்றையும் நம் பிரான் அவர்கள் இப்போது என்ன சொல்கிறார்கள், அவர்களிடத்திலே இருந்து நான் கொள்ளை அடித்தேன் என்று சொல்லுகிறார்கள். கொள்ளையும் கொடுத்தோமே இம்மண்ணிலே வள்ளல் மேனி வடி வெண்ணி ஏங்கியே, அவர்கள் வள்ளலாக இருந்து வழங்கிய அந்த மேனியானது அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க எப்படியெல்லாம் நம்மோட கூட இருந்தாங்க, அந்த வடிவமானது எப்படி இருந்தாங்கன்னு எண்ணி 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 ஏங்கினாங்களாம். பள்ளம் மேடு வழி தடம் மாறியே கல்லர் மேடென்னும் பொட்டல் கடந்தரே. அதுக்கப்புறம் நம்ம தெய்வம் அவர்கள் எப்படி கடந்தாங்க அப்படிங்கிற நிகழ்வுகளை எல்லாம் இங்கே நமக்கு நினைவூட்டுகிறார்கள். அப்ப தெய்வம் இந்த மெய்ஞானத்தை சும்மாவா பெற்றார்கள், எப்படி பாடுபட்டு பெற்றார்கள் என்பதை ஒவ்வொருவரும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப தெய்வம் அவர்கள் இந்த உலகத்திலே வந்த ஞானிகள், பாரவான்கள், மூர்த்திகள், சித்தர், முத்தர்கள் எல்லோரும் வந்தவர்கள் யாரேனும் தான் மட்டும் அந்த ஜீவ சமாதி என்கிற நிலையை அடைந்தார்களே ஒழிய தன்னை அண்டியவர்களுக்கோ தனக்குரிய உறவினர்களுக்கோ தான் செய்த இந்த காரியத்தை பலருக்கோ சொல்ல வேண்டும் என்ற நிலைப்பாடை அவர்கள் எடுக்கவில்லை. ஆனால் நம் பிரான் அவர்கள் என்ன எடுத்தார்கள், அந்த மரணமில்லா பெருவாழ்வை வாழ்ந்திடலாம் கண்டீர்னு தான் சொன்னாங்களே ஒழிய அதை கண்டு கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நாம் இந்த மெய்யிலே சேர்ந்த மக்கள் அனைவரும். அப்ப அந்த மரணமில்லா பெருவாழ்வு ஒன்று இருக்கிறது என்பது கூட இந்த மக்களுக்கு தெரியவில்லை. ஆனால் மரணத்திலே 2 வகை உண்டு என்பதை நம் பிரான் அவர்கள் வந்த பிறகுதான், இந்த மெய்வழியை உண்டு பண்ணிய பிறகுதான், மெய்வழி மக்களை ஒன்றாக சேர்த்த பிறகுதான் அவர்களுக்கு இதை விளக்கம் அளித்து, நீங்கள் இப்படி இருந்தால் இந்த சொர்க்கலோகம் போக முடியும், அதிலும் அந்த சொர்க்கத்தில் எத்தனை வகை, நரகத்தில் எத்தனை வகை, நரகத்திலே செல்கின்றவர்களுடைய அடையாளங்கள் என்ன, சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய அவர்களுடைய அடையாளங்கள் என்ன, அப்படியான அந்த அடையாளங்கள் எல்லாம் நாம் இந்த பொய்யுலகிலே இருக்கின்ற போது நாம் கண்டிருக்கிறோம். நரகத்திலே சென்றவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று. அதே நாம் இன்றைக்கு மெய்வழியிலே ஈடுபட்ட பிறகு
நாம் அதையும் பார்த்தோம். இங்கே இருக்கின்ற அனந்தர்கள் ஜீவமுத்தர்களுடைய சரிதங்களை பார்த்தாலும் அவர்கள் எப்படி அடங்கினார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்த்தது உண்டு. அப்ப இந்த மேன்மையான ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்ற நோக்கத்தோடு தானே நம் பிரானவர்கள் வந்தார்கள். இந்த அகில உலக மனுக்கள் அத்தனை பேரும் இந்த மெய்யிலே ஏற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அல்லவா வந்தார்கள். அப்படி ஏற்றியும் வைத்தார்கள். அப்படி ஏற்றி வைத்த இந்த 5049 பேர்கள் மட்டும்தானே இதிலே தலை கொடுத்து நின்றார்கள். ஆனால் இவற்றை எல்லாவற்றையும் கண்டு இன்றைய காலகட்டத்திலே நாம் அந்த மெய்வழிச்சாலையிலே ஒவ்வொரு திருவிழாவும் போதும், பௌர்ணமி கொடியை ஏற்றுகின்ற போதும், வருகின்ற மக்கள், வருகை புரிகின்ற மக்கள், இன்னும் வர இருக்கின்ற மக்கள் அத்துணை பேருக்கும் தன்னுடைய தவத்தை போட்டு நிரப்ப என்னால் முடியும் என்று அன்றே தெய்வம் அவர்கள் கன்னிவராதவத்திற்கு செல்லாததற்கு முன்பே சொல்லிவிட்டு சென்றார்கள். அப்ப அவர்களுடைய தியாக உணர்வு, தெய்வம் அவர்களுடைய தியாக உணர்வு, யாருக்கேனும் அவர்கள் பொருள் வாங்கி கொண்டு இதையெல்லாம் கொடுத்தார்களா? இல்லை, இனாமாக கொடுத்தார்கள். நமக்கு இனாமாக கொடுத்த இதை நம்மால் காப்பாற்ற முடியவில்லையே என்று சிலர் இயங்குகின்ற போது நாம் எல்லோரும் அந்த இயக்கத்தை போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரியான முத்திய பேருரைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்போ தெய்வம் அவர்கள் சென்று வந்த பாதை, இந்த உடலானது பொய்யுடல். அப்ப மெய்யுடல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? முதல்ல ஐம்புலன்கள் என்ன அப்படின்னு கேட்டா சொல்ல தெரியுமான்னா தெரியாது. முதல்ல தெரியும், அது என்னன்னு தெரியும். அந்த ஐம்புலன்களிலே மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற அத்தனையும் சொல்லிவிடுவார்கள். ஆனால் மெய் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் தெரியாது. ஆனாலும் அதை நம் பிரானவர்கள் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். மெய்யிலே பொய் இருந்தது என்ன என்றெல்லாம் நாம் பாடல் மூலமாக தெரிந்து வந்திருக்கிறோம். அப்படி ஒரு பாடலிலே இந்த பொய் உடலானது எப்பொழுது மெய் கண்டுகிறது, மெய் கண்டுகொள்கிறது என்பதை நம் பிரானவர்கள் எழுதியிருக்கிறார்கள். பொய்யுலக பொய்யுறவு பொருளின் வாழ்வும் பொய் மதிப்பும் பொய்த்தவங்கள் பொருந்துதற்கு பொய்யுடம்பும் பொய்வலதும் போலி வாக்கும் பொய்யறிவும் பொய் வேடம் போதும். ஆனால் இந்த பொய்யை பெறுவதற்கு நம்ம வேஷம் போட்டாவே போதுமா? இந்த பொய்யறிவு பொய் வேடம் போதும். ஆனால் மெய்யாக வரும் வரலிக்கன் செய்வாரோ? அப்ப நிஜமாகவே ஒரு நாளைக்கு கண்டிப்பா ஒரு மனிதனுடைய ஆயுள் எடுக்கின்ற அந்த நேரம் வரும்போது மரளி வருவானே, அந்த யமன் வருவானே, அப்ப என்ன செய்வீங்க? என் செய்வாரோ? வேடமெல்லாம் கடன்றோடி வெடகால் வெட்டும். நாம என்ன பொய் வேடமெல்லாம் போட்டு நான் தான் ஞானி, நான் தான் ஞானத்தை கொடுக்குறேன்னா, அதை தரேன், இதை தரேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன் அப்படின்ற பருபராட்டு வேலையெல்லாம் செஞ்சு பல பேரை இழுத்து, அது பொய் வேடம் தானே. அப்படி பொய் வேடம் கலைந்து போகின்ற போது அந்த மரண தருவாயிலே அவர்களுடைய ஜீவனானது, அந்த உயிரானது வெடகால் வெட்டும் அப்படின்னு சொல்றாங்க. வியா வியா வென்று விழிப்பறந்தோ, அந்த நேரத்துல விழிப்பாங்களாம். அப்ப விழிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப அந்த உயிர் ஆனது அங்கே இருந்து கொண்டு வெளியுலகத்திலே என்ன செயலெல்லாம் செய்கிறார்களோ என்பதை உணர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த நிலையை இங்கே சொல்லுகிறார். மெய் வேண்டி வேண்டுவர்கள் மேலோர் அன்னை. அப்ப மேலோர் யாரு அப்படின்னா, மெய்யை வேண்டுபவர்கள் தான் மேலோராக இருக்க முடியும். அப்படி இந்த மெய்யை வேண்டி வந்திருக்கின்ற நாம் இந்த மெய்வழியை ஈடுபட்டு மெய்வழியிலே இருந்து நாம் பெற்ற பேர் என்ன? பேர் என்ன அப்படின்னா, தெய்வத்தை அடைந்து அவர்களுடைய நிழலிலே இருந்து அவர்கள் என்னவெல்லாம் நமக்கு போதனை செய்தார்களோ, அதன் இந்த தேகத்தை பண்படுத்தினார்களோ, இந்த தேகம் ஒன்றுதான் பண்படுத்தினால்தான் இந்த தேகமானது ஜீவப்பிரயாணமாகின்ற போது அது பண்பட்ட தேகமாக இருந்து தெய்வம் அவர்கள் கன்னிவராட்டவத்திலே இருந்து நம்மை ஆட்கொண்டு வருகின்ற அந்த நேரத்திலே அவர்கள் என்னவெல்லாம் நமக்கு பலன் தர எத்தனித்து இருந்தார்களோ அவையெல்லாம் நமக்கு கிட்டும். ஆகவே நாம் அந்த தவப்பலனை அடைய வேண்டும் என்றால்
தெய்வத்தினுடைய நினைவிலேயே இருக்க வேண்டும். அப்ப நாம் எப்படி இந்த மெய்க்கு வந்தோம் என்றால், என்றும் பொய்யகத் துறைந்துள்ள மனத்தை, நமக்கு எப்படி இருக்கும்? என்னைக்குமே பொய்யாதான் இருக்கும். என்றும் பொய்யகத் துறைந்துள்ள மனத்தை மெல்ல மெல்ல மெய்யறிவு உதயம் காட்டி காட்டி. அப்ப நம்ம மனம் எப்படி இருந்தது? என்றும் பொய்யகத் துறைந்துள்ள, யார் சொன்னாலும் அதை கேட்க மாட்டோம். நிஜமா யாருன்னா வந்து சொன்ன போட நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்ற நிலையிலே நாம் இருந்த அப்ப நாம் இந்த மெய்ஞானம் அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ண உந்துதலினாலே நாம் இந்த மெய்யுக்கு வந்தோம். அப்ப அந்த என்றும் பொய்கத்திருந்த மனத்தை மெல்ல மெல்ல மெய்யறு உதயம் காட்டி காட்டி அகவிளைவு குடியேற்றி. காட்டினா மட்டும் போதுமா? அது விளைவு ஏற்ற வேணாமா? ஒரு வயக்காட்டுல நம்ம நெல் விதைச்சோம், வளர்ந்துச்சு, அதுக்கு தண்ணி பாய்ச்சினாதான் அது மேல வளரும், அது களை எடுத்தாதானே அது நன்றாக வளரும், நன்றாக கதிர் விளையும். அது போல அகவிளைவு குடியேற்றி உள்ளும் புறமும் சிறக்க செவ்வீரடைய வைப்பனவாகிய நரரை மக்களாக்கி. அப்ப நாம இதுக்கு முன்னாடி எப்படியா இருந்தோம் அப்படின்னா நரராக இருந்தோம். நரன்னா என்ன? நரனாக இருந்தோம். நரன்னா என்ன? அசூசி, அதாவது எதையும் ஒப்புக்கொள்ளாத ஒரு தேகம். அந்த தேகத்திலே இருந்த நம்மை மக்களாக ஆக்கினாங்க. நீ அந்த நரப்பிறப்பு பிறக்கின்ற போதே நரப்பிறப்பிலே தானே பிறந்தாய். அந்த நரனாகவே நீ சென்று அடையக்கூடாது என்று நினைத்து நம்மை மக்களை ஆக்கினாங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? மக்களோடய விட்டு இல்லையே, தேவர் ஆக்கினாங்க. தேவர்கள் எப்ப ஆக்கினாங்க? மக்களை தேவர்களாக்கி தேவர்கள் மறைபடா தேவர்கள் ஆக்குறாங்க. இன்னைக்கு தேவர்கள் எல்லோரும், அனந்தர்கள் எல்லோரும் மறைபடா தேவர்களாக அல்லவா ஆக்கி வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அப்ப அந்த தேவர்களாக்கி என்ன பண்ணாங்க? என்றும் பொய்யகத் தெரிந்துள்ள மனத்தை மெல்ல மெல்ல மெய்யர் உதயம் காட்டி அகமலைவு கொடியேற்றி அகமும் புறமும் திறக்க செவ்வியடைப்பனவாகிய நரரை மக்களாக்கி மக்களை தேவர்களாக்கும் தடையற்ற முழுதீரத்தை உடையதே மெய்க்கல்வி. இன்றைக்கு அந்த மெய்க்கல்வியானது ஒரு தீரமாக எல்லாவற்றையும் வெல்லக்கூடிய ஒரு மெய்க்கல்வியாக அல்லவா நமக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். மெய்க்கல்வின்னா என்ன? அது பொய்யாக இல்லாமல் இந்த மெய்யானது, உடலானது அழியாதது, உண்மையானது, நிலையானது. மெய் என்றால் அதற்கு பேர் இவ்வளவும் இருக்கிறது. அப்படி நிலையான ஒரு மெய்யை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் நாம் இந்த உயிர் உள்ளவரையும் அது மெய்க்கே செலவழிக்க வேண்டும், நிஜமானதுக்கே செலவழிக்க வேண்டும், உண்மையானதுக்கே செலவழிக்க வேண்டும் என்றல்லவா இந்த உடல் நம்மை கூறிக்கொண்டிருக்கிறது. அப்போ மெய்வழி குரு சொல் மேனோக்கமும் பொய்வழி குரு போதங்கி நோக்கமும் மெய்யும் பொய்யும் பிரித்துன கோதிடும் மெய்யும் பொய்யும் பிரித்துன கோதிடும் மெய்நிலை போதம் என்ற விதாகுமே. அப்ப அந்த மெய்நிலை போதம்ங்கிற பாடல்ல என்ன சொல்றாங்க? பொய்யும் மெய்யும் பிரித்து உணர்த்துவது. அப்ப நம்ம பொய்யாக இருந்த போது என்னவெல்லாம் நடந்ததோ அவையும் சொல்லுகிறார்கள். மெய்யிலே வந்த பிறகு இந்த மெய்க்குள்ளே என்னவெல்லாம் இருக்கிறதோ அவற்றையும் சொல்லுகிறார்கள். அதை பிரித்து உனக்கு சொல்லுகின்றதுதான் அது மெய்நிலை போதம் அப்படின்றாங்க. அப்ப அந்த மெய்யான ஒரு வழி வழி என்பார் வழி வேறில்லை. இந்த உலகத்திலே எவ்வளவோ வழி இருக்கு பிழைக்கிறதுக்கு. அந்த வழியெல்லாம் நம்மை கடை தேற்றுமா என்றால் கடை தேராது. வழி என்பார் வழி வேறில்லை, மெய் வழி என்றோர் மேடு கண்டனரே. அப்ப அந்த மெய்வழிக்கு வந்த பிறகு மட்டும்தான் மெய்வழியில் உள்ளவர்கள் மேடு கண்டனரே. மேடுன்னா என்ன? மேடு கண்டனரே என்ன? மேடு என்றால் அது நாம் இந்த உலகத்திலே இந்த வாழ்க்கை பொருளெல்லாம் சேர்த்து ஒரு மேன்மையான வாழ்க்கையை வாழ்கின்ற வாழ்க்கை
மேடு, அது மேன்மையானது, அங்கே எதுவும் நம்மை அண்டாது அப்படின்ற உலக வழக்கிலே இருந்த நம்மை மேடு கண்டன தெய்வத்தினுடைய வாக்கியம் எல்லாவற்றையும் நாம் கேட்டு செவிச்சுவை உணர்ந்து அந்த மேடான நிலைக்கு நம்மை ஏற்றி வைத்த அந்த நிலையைத்தான் கூறுகிறார்கள். அப்ப அந்த மெய்யான நிலை நமக்கு எப்பொழுதெல்லாம் கிட்டுகிறது என்று சொன்னால், தெய்வ வாக்கியங்களை எல்லாம் நாம் படிக்கின்ற போது ஒவ்வொரு வாக்கியங்களும் யமபடி அடிப்படை கோடாயூர்ல இருக்கின்ற வாக்கியங்கள் ஒவ்வொன்றும் எவ்வளவு முத்தாய்ப்பாக இருக்கிறது, அருள்கின்ற வாக்கியமாகத்தான் இருக்கிறது. இருளிலே இருந்து ஒளி காட்டுகின்ற வாக்கியங்களாகத்தான் நமக்கு அருள் இருக்கிறார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் தெரிந்த உண்மையாக இருந்தாலும், 4 வேதங்கள், 4 மறை, அந்த மறையிலே எல்லாம் எப்படியெல்லாம் ஓதி இருக்கிறார்கள் என்பதை இந்த ஒரு பாடல் மூலம் நாம் இப்பொழுது தெரிந்து கொள்வோம். ஓதும் மறை வேதன் நேரி உண்மையாய் ஒழுகி வளர் யோகியர்களார் புகழ்கின்ற ஓதும் மறை வேதன் நேரி உண்மையாய் ஒழுகி வளர் யோகியர்களார் புகழ்கின்ற மாதவ செயல்கை மீறி நாதனேனும் நாமம் பெற்று மண்ணில் என் போல் உள்ளோர்க்கு இறங்கி ஏதுமில்லாத பரவெளியிலே ஒளிவில் போடும் என்றனை இருத்திய சுத்த அது வேத முடிவான நிதி போது மிதந்தோது மட்டும் கூட்டுங்குரு சாலை ஆண்டவா. அப்ப அந்த வேத நிதி உண்மையாக நாம் அதிலே பழகி தேர்ந்தோமே ஆனால் நமக்கு என்ன கிட்டுகிறது என்று சொன்னால், அந்த வேத முடிவான நிதி போது மீதந்தோது மட்டும் பூட்டுங்கிற சாலை என்ற, நீ வேதத்தை எத்தனை படித்தாலும் அது போதும் போதும் என்று நமக்கு வெவிட்டாத ஒரு இன்பத்தை கொடுக்கின்ற அந்த வேதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதிலே வேத முடியான நிதி போது மீதந்தோது மட்டும் பூட்டுங்குரு சாலையாண்டவான்றாங்க. சர்வலோக சர்வ ஜீவ தயாபரனாகிய இறைவனை அறிய வைக்கின்ற அலிபுலாம் மீன் என்னும் இவ்வட்சரத்தினுள் மகா துலக்கத்துடனே சர்வ வேதங்களும் எண்ணில் கோடி மந்திரங்களும் தேவ ரகசியம் 12000 தூண ரகசியம் 12000 இன்னும் மனிதர்களை மகான்களாக்குகின்ற அருந்தவ மந்திராதனைகளை அம்மகான்களிடத்திலிருந்து வெளியாக்குகின்ற உபன்யாச உபதேச கருதி சுருதி கிரந்தங்கள் எண்ணிறந்த கோடி வாக்கியங்களும் பொதிந்து கிடக்கின்றன. அவ்வாறு அடக்கப்பெற்றுள்ள உள்ளமை பெட்டகமாகிய மேல் 3 அட்சரங்களும் கித்தாபு என்னும் நாமத்தில் வேதத்தின் சிகரமாக தலைமையில் தீட்டப்பெற்றிருக்கிறது என்று இங்கே வெளியாகிவிட்டது. அன்றி சாலைவாசிகளுக்கு உண்மையாக்க பெற்றுவிட்டது. சத்தியம் இது எமது கை வந்த வரவென நின்று விளங்க ஜொலித்துக் கொண்டிருக்கும் நிலை அனுபவம் இப்படிக்கு சாலையான் குரு. அப்ப இந்த வேத முடியானது எல்லா மந்திரங்களையும், இந்த தூல ரகசியம் 12000, தேக ரகசியம் 12000, ஆக மொத்தம் 24000 ரகசியங்களை கொண்ட இந்த தேகமானது இயங்கிக் கொண்டிருக்கின்ற இயக்கத்தை யார் இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள்? இந்த ரகசியம் பெட்டகத்தை யார் இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள்? அந்த இறைவன் தானே இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இறைவனை நாம் காண வேண்டாமா? உயிருக்குயிரான சிநேகிதம் என்று நம் பிரானவர்கள் வெளிநாடாவிலே நாம் திருவாக்கியத்திலே கேட்டிருக்கிறோம். ஏன்னா உயிருக்குயிரா சிநேகிதம் சொல்றான, அவன் உயிரை பார்த்திருக்கானா கேட்கிறாங்க. இல்லையே. பார்க்காத ஒரு உயிரை பார்த்தது போல் பாவித்துக் கொண்டிருக்கிற உலகத்தில் உயிரை பார்த்த நமக்கு, உயிரை கேட்ட நமக்கு இங்கே நம்மை பார்த்து கொண்டு நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த உயிரான ஒரு தேகம் எப்படி அந்த உயிர் உண்டானது என்பது நாம் அனைவரும் தெரிந்த உண்மையாக இருந்தாலும், தேகம் வந்த பிறகு, நாம் மனிதர்கள் ஆன பிறகு நமக்குள்ளே என்ன பேதங்கள் வந்துவிட்டன என்றால், என் கூலம் பேரிது உன் கூலம் சீரிதென்றே இடுப்பு கட்டுகின்ற ஏழை மக்களே,
என் கூலம் பெரிதெனிலோ எக்குலத்தோனும் கடவுள் என்ன வீரண்டு கடவுளோ அது மன்னிய நன்னாத விந்து அன்னையின் கருக்குழியில் மன்னிய சுரோனிதத்துடன் அது எண்ணம் ஓடி பாயும் போது வன்னி தண்ணி காற்றுடனே காணும் மண்ணாகாயம் எண்ணமே. அப்ப இந்த உலகத்துல என் குலம் பெரிது உன் குலம் சிறிதுன்னு ஜாதிகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று அழைத்து கொண்டு ஏன் கடவுள் பெருசு உன் கடவுள் பெருசு அப்படித்தானே இந்த உலகத்திலே இன்றைக்கு நாம் காண்கின்ற வழக்காக இருக்கிறது. எந்த ஒரு ஆலயங்களிலாவது சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கிறதா? இல்லை. அதாவது பல ஞானிகள் வந்த இடத்திலே, ஜீவ சமாதியான இடத்திலே தான் எல்லா கோயில்களும் ஆலயங்களும் நிர்மாணிக்கப்பட்டு அதனுடைய பவர், அதனுடைய சக்தியினாலே இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது நம் பிரானவர்கள் சொல்ல தெரிந்துதான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த உலகத்திலே எப்படியெல்லாம் அவர்கள் வியாபித்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்முடைய இந்த உடலானது மெய்யானது மனமாக போகிறது. எப்பொழுது ஜீவப்பிரயாணமானதுக்கு அப்புறம் இந்த மெய்யானது மனமாகும். அதற்குத்தான் மெய் மன ஞானம் என்று வைக்கிறார்கள். நாம் எல்லோரும் ஞானம் அடைந்தவர்களாக இருந்ததினால் இந்த உடலானது ஜீவப்பிரயாணமாகும் போது அந்த நறுமணம் ஒவ்வொரு ஜீவ உடலிலே வீசுகிறது என்பதை நாம் அறிகிறோம். அப்போ அது இந்த உடம்புக்குள்ளே என்னவெல்லாம் வைத்து பொதித்து இருந்ததனாலே தான் இவையெல்லாம் அன்றைக்கு வெளிவருகின்ற போது அதே நறுமணத்தோடு நாம் இருக்கிறோம். மேலும் மெய்மன ஞானத்திலே சொல்லுகின்ற போது கோடி சூரிய பிரகாசரிடம் குடிவந்தேடி புகுந்தன. அப்ப கோடி சூரிய பிரகாசம்னா என்ன? எப்போ அவங்க அங்க குடியேறினாங்க? அப்ப நமக்குள்ள அந்த கோடி சூரிய பிரகாசம் எங்க இருக்கு? கோடின்னா என்ன? முதல்ல அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கோடின்னா என்ன? கோடின்னா எல்லைகளுக்கு அப்பால் ஒரு நிலை இருக்கின்ற ஒரு இடம், அதுதான் கோடி. நாம் நினைக்கின்ற 100 லட்சம் ஒரு கோடியா? இல்லை. கோடி என்றால் எல்லாவற்றையும் கடந்து நிற்கின்ற ஒரு எல்லையிலே அவர்கள் என்ன காண்கிறார்களோ அதுதான் கடை கோடி. அந்த கோடி சூரியன் பிரகாசம் நமக்குள்ளே வைத்து படைத்திருக்கிறார்கள். எப்படி? கோடி சூரிய பிரகாசர் என்னிடம் குடிவந்தேறி புகுந்தனர். அப்ப இறைவனாகவே தானே இருந்து அந்த கருப்பையில இருந்து நம்மை காத்து இவ்வளவு ஒரு முழு உருவமாக ஆக்கி அந்த குழந்தை வடிவிலே நம்மை வெளியாக்குகிறார்கள். அப்பொழுது அந்த சூரிய பிரகாசமானது அப்பொழுதே அங்கே குடியேறி வந்து விட்டது. அப்போ நாம இங்கிருந்து அந்த கதிரவனை பார்க்கிறோம். எவ்வளவு தூரம் இருக்கிறது? அது நம்மால் கணிக்க முடிகின்ற தூரமா அது? இல்லை. இல்லை, யாராவது போய் பார்த்து அங்க பார்த்துட்டு வந்துட்டாங்களா? இல்லை. அப்போ நாம் இங்கிருந்து அங்க பார்க்கிறோம். எவ்வளவு தூரம் அது? அப்ப அதனுடைய பவர் எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கு. அந்த பவர் நமக்குள்ள இருக்கு. அப்ப அந்த கோடி சூரிய பிரகாசனை நாம் இன்றைக்கு நாம் வணங்கி கொண்டுதானே இருக்க வேண்டும். கண்டேன் தேவாவியை கடைத்தேற அப்படின்னு நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டிருக்கிறோமே. அந்த ஆலயத்திலே தெய்வம் அவர்கள் கன்னிவிராட் தவத்திலே இருந்து அரவலம் சுற்றி வெளியே வந்து அந்த திரைவிலகி பாடல் பாடி அந்த சன்னிதானத்திலே திரை விலகுகின்ற போது நாம் என்ன அழைக்கிறோம்? கண்டேன். எதை கண்டோம்? அந்த கோடி சூரிய பிரகாசரை கண்டோம். அப்படி கண்ட அனந்தர்கள் இரவிலே தவ மாளிகையிலே தவம் இருந்து விடியற் காலையிலே 6 மணி அளவிலே தெய்வம் அவர்கள் வருகின்ற போது அந்த கதிரவனும் நம்முடைய பெருமானவர்களும் நேருக்கு நேர் சந்திக்கின்ற வேலையெல்லாம் வந்தது. அந்த கதிரவன் மெய்ஞான சூரியன் அல்ல. மெய்ஞான சூரியனாக நம் பிரானவர்கள் வந்ததை அவர்கள் நமக்கு எல்லோருக்கும் சுட்டி காட்டி இருக்கிறார்கள்.
ஆகையினாலதான் அவர்கள் நம்முடைய பிரான் அவர்களை இன்றைக்கு மெய்ஞான சூரியனாக நாம் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த மெய்ஞான சூரியன் உதித்ததினாலே இன்றைக்கு ஒவ்வொரு அனந்தர்கள் உள்ளவும் இந்த மெய்வெளி குல மக்களுக்கு அந்த அஞ்ஞான இருளை போக்கி மெய்ஞான ஒளியை ஏற்றி வைத்திருக்கிறார்கள். அஞ்ஞான கிழங்கு களைந்தடித்து உபநிடத மழை பொழியும் நாவோ. அப்ப அந்த உபநிடத மழை பொழியும் நாவோன்னா என்ன? நமக்கு அவர்கள் அந்த உபநிடதமாக எதையெல்லாம் நமக்கு அருள வேண்டுமோ அதை நமக்கு அருளியதனாலே அவர்கள் அந்த வாக்குடைய மலமாக கடத்தி வாக்கு அருளுகின்ற வாணியாக நம்மை காத்து கொண்டிருக்கிறார்கள். பஞ்ச பூலன் சதிக்கும் மரளி செய்யும் வாதனைக்கும் அஞ்சூதனது நெஞ்சம் உமதடி நிழலை தந்தருளும். அப்போ அந்த யமனானவன் எப்பொழுது எப்படி நம்மை வஞ்சிப்பான் என்று தெரியாது. அந்த நேரத்திலே இந்த புலன்கள் எல்லாம் செயலிழந்து விடும். அந்த இப்பொழுது செயல் கொடுத்து கொண்டிருக்கிற இந்த புலன்கள் அனைத்தும் அந்த நேரத்திலே செயலிழந்து மரமாக ஆகிவிடும். அது சதி செய்துகின்ற புலன்களாக ஆகிவிடும். இதனால் வரைக்கும் நமக்கு என்னவெல்லாம் உதவி செய்து கொண்டிருந்த புலன்களாக இருந்ததோ அவையெல்லாம் ஒரு நேரத்திலே அந்த காலன் வருகின்ற நேரத்திலே சதி செய்துகின்றது. அதற்காகத்தான் நாம் இப்பொழுதே உமது அடிநிலை கொடுங்க அப்படின்னு நாம தெய்வத்துக்கிட்ட நம்ம வேண்டோம். அப்ப தெய்வத்துக்கிட்ட நாம என்னத்துக்காக வந்தோம் அப்படின்னா, இந்த தேகத்தை பண்படுத்தி அந்த ஜீவ தேகம் எடுத்து செல்லுகின்ற நாளாகிய அந்த கண்ணுகள் அங்காமல் எம்மை காத்து ரட்சிக்கும் ஆண்டவரேன்னு கேட்கிறோம். அப்போ அந்த ஒரு நிலையை ஒவ்வொரு மனிதனும் எடுக்க வேண்டும். அது உனக்குள்ளே இருக்கின்ற அந்த வித்தானது, ஜீவ வித்தானது அடங்கி அந்த நாற்றம் எடுக்காமல் நீ இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாடினை நமக்கு அறிவித்த நம் பெருமான் அவர்கள் கை போட்டு நம்மை இப்படியே ஆக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக்கவும் இருக்கிறார்கள், ஆக்கியும் இருக்கிறார்கள். அப்போ அந்த மரணமில்லா பெருவாழ்வு அப்போதான் நமக்கு கிடைக்கிறது. இப்போ இந்த ஜீவன் உடலானது பிரியாமல் இருக்கிறது என்பதற்கு அடையாளமாகத்தான் இவ்வளவும் வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது இந்த மூச்சு ஓடுகின்ற போது இந்த எடையானது அப்படியே தான் இருக்கும். ஆனால் மூச்சு நின்று விட்டால் இந்த எடை கூடி விடுகிறது. எப்படி கூடும்? ஒரு எண் 10 எண் இருக்கிறது, 10 எடை இருக்கிறது. அது ஒரு எடை மைனஸ் பண்ணிட்டா அது குறையத்தானே செய்யணும். இப்ப நம்ம இந்த உடம்புல இருக்கிற எடையில அப்படியே இந்த மூச்சானது தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கிறது அல்லவா? அந்த மூச்சானது விடுபட்டு போனால் நிஜமாகவே இந்த உடலினுடைய எடை குறைய வேண்டும். ஆனால் குறையாமல் மேலும் அது பாரமாக அல்லவா ஆகிறது. அது எதனால் ஆகிறது என்றால் பாவ பலுவானது அங்கே அதிகமாக கூடிவிடுகிறது. நாம் செய்கின்ற பாவங்கள் அத்தனையும் இது நாள் வரைக்கும் நீ இதிலே இருந்து இந்த மெய்யை கை போடாததுனாலே உனக்கு அந்த பாவப்பலு சேர்ந்து உன்னுடைய எடையானது கூடி அப்பெருநாற்றம் எடுத்து விடுகிறது என்பதை நாம் கண்ட உண்மை. அப்ப இந்த மெய்யுடலானது என்றைக்கும் பொய்யுடலே இல்லாமல் மெய்யுடலாகவே நாம் இருக்க வேண்டும் என்பதை நம் பெருமான் அவர்கள் நமக்கு அருள் இருக்கிறார்கள். நாம் இந்த அளவில் இந்த மெய் வழியினுடைய உன்னதங்கள் அப்படின்னா, இந்த 14ஆம் தேதி பொங்கல் வைக்க போகிறார்கள் மெய்வழி சாலையில். மங்கையர் பொங்கலிட மாமன வாளர்கள் கூட நிற்க. அப்ப மங்கையர் பொங்கலிடன்னா என்ன? பெண்கள் பொங்கலிடுறாங்க. மங்கையர் பொங்கலிட மாமன வாளர்கள் கூட நிற்க. அந்த பெரிய மனத்தை தன்னுடைய வைத்துக் கொண்டிருக்கின்ற அவர்கள் கூடவே நிற்க போறாங்களாம். மாமன வாளர்கள் கூட நிற்க. மணவாளர்கள் என்றால் ஒரு ஆண் பிள்ளையை குறிக்கின்ற சொல்லுது.
அது எப்படி மாமனம் வீசும்? அந்த தேகம் விடுகின்ற போது அல்லவா அந்த மாமனம் வீசும். அந்த மாமனவாளர்கள் கூட நிற்க அவங்க எல்லாம் இங்க இருக்கிறாங்க கூட